டாக்டர் வேலம்மாள் பொது மருத்துவத்துறையில் பேராசிரியராக பிஎஸ்டி மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன். வணக்கம் நண்பர்களே. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் நம்ம உணவினோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி சில தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் மருந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன், ஊசி போட்டுக்கிறேன், டயட் கூட கண்ட்ரோலாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னோட சர்க்கரை அளவு கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரச்சனையாக இருக்கும். சாப்பாடு அப்போ என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கேட்டோம்னா, மத்தியானம் ரைஸ், மத்தியானம் மட்டும்தான் ரைஸ் எடுத்துக்கிறேன், காலையில் நைட்டு இட்லி, தோசை, பலகாரம், இல்லைன்னா கோதுமை சப்பாத்தி அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன், சிறுதானிய உணவு வகைகள் எடுத்துக்கிறேன், காஃபியில் கூட நான் வெள்ளை சக்கரை போடாமல் நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு சர்க்கரை அளவு ரத்தத்தில் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இதுதான் நம்மளோட பிரச்சனைங்க. நம்ம பெரும்பாலான வீடுகளில் நம்ம மோஸ்ட்லி நம்ம கார்போஹைட்ரேட் மட்டும்தான் நம்ம சார்ந்து உணவை எடுத்துக்கிறோம். எனர்ஜிக்கு அது மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கிறோம். அரிசியில் செய்த பலகாரங்களாகட்டும், இல்லைன்னா கோதுமை, சிறுதானியம், இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் உடம்புக்குள்ளே போனோடனே அது குளுக்கோஸாக தான் மாறும். குளுக்கோஸை அன்ஃபார்ச்சுனேட்லி சுகர் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் பீப்புளுக்கு இன்சுலின் சரியாக வேலை செய்யாததுனாலையும், இன்சுலின் சரியாக சுரக்காததுனாலையும் அது செல்லுக்குள்ளே போகாது. அப்படிங்கும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பெஸ்ட் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து உள்ள பொருட்களை அவாய்ட் பண்ணுறது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த கார்போஹைட்ரேட் அளவு எடுத்துக்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 4 இட்லி 4 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 1ஓ 2ஓ அந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பசிக்குமே, எனர்ஜிக்கு வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்பு உள்ள உணவு வகைகள் எடுத்துக்கலாம், புரதச்சத்து இருக்கிற உணவு வகைகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரத்தத்தில் சர்க்கரை அளவை இதெல்லாம் அதிகப்படுத்தாது. ஸோ இப்போ புரதச்சத்து உள்ள உணவுன்னு பார்த்தோம்னா, நம்ம நான் வெஜிடேரியன்னா நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா பக்கத்தில் ஒரு 2 முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா 2 ஃபிஷ் எடுத்துக்கலாம். அரிசி அளவு கம்மி பண்ணிவிட்டு நம்ம 2 சிக்கன் பீஸோ, ஃபிஷ்ஷோ, முட்டையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் பயறு வகைகள், இல்லைன்னா கடலை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோயா, பன்னீர் இதெல்லாம் நிறைய புரதச்சத்து இருக்கிற உணவு வகைகள். ஸோ நம்ம மத்தியானம் இப்படி தான் நம்ம சாம்பார் சாதம், மோர் சாதம் அந்த மாதிரி ரசம் அப்படி 3 பிரித்து சாப்பிடாம ஒரு நேரம் எடுத்தோம்னா ஒரு தட்டில் பாதியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, பாதி ஹாஃப் ஃபுல்லாக காய்கறிகள்னு பார்க்கும்போது நார்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள், அதாவது பாவக்காய், கோவக்காய், அந்த மாதிரி பீன்ஸு, அவரைக்காய் அதெல்லாம் எடுத்துக்கலாம். கிழங்கு ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். கீரை வகைகள் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் பாதி அளவு நிறச்சிக்கணும். மிச்சம் இருக்கிற பாதி வகைகளை அகெயின் மேல் பகுதியில் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ஒரு புரதச்சத்து உள்ள உணவு வகைகள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல கொழுப்பு உள்ளது சிக்கன் பீஸ், 1ஓ 2ஓ சிக்கன் பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு வேக வச்ச சுண்டல் 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம் மேல் பகுதி. கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் நம்ம கார்போஹைட்ரேட்டுங்கும் போது ரைஸ் ஆகட்டும், இல்லைனா சப்பாத்தியா கோதுமையில் செய்ததாகட்டும், இல்லைன்னா சிறுதானியம் இதெல்லாம் கீழே உள்ள ஒரு ஹாஃப் மட்டும்தான், சின்ன போர்ஷன் மட்டும்தான் நம்ம கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு சரிவிகித உணவும் கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு சர்க்கரை அளவை நல்ல விதமாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அஃப்கோர்ஸ் நம்ம மருந்து மாத்திரைகள் கரெக்டாக எடுக்கணும். உடற்பயிற்சி ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் டெய்லி நடைப்பயிற்சியும் பண்ணணும். அதோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றம் உணவில் நம்ம பண்ணோம்னா நமக்கு சர்க்கரை அளவை நல்ல விதத்தில் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்.